நான் பெரிய பாவி. ஏசப்பா என் ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டாருன்னு, ரொம்ப உங்களவே ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்ப நம்ம தவக்கால நாட்களுக்குள்ள வந்துட்டோம். இந்த 40 நாள நம்ம பொக்கிஷமான நாட்களா எடுத்து, நமக்கும் கர்த்தருக்குமான உறவ புதுப்பிக்க போறோம். இந்த பிரேயர் நீங்க என் கூட சேர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா நம்ம தவக்கால நாட்கள் ரொம்பவே அற்புதமான நாட்களா இருக்கப்போது, இந்த நாட்கள்ல நமக்கும் கர்த்தருக்குமான உறவ நம்ம புதுப்பிக்க போறோம். கண்டிப்பா இந்த தவக்கால நாட்கள சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட்டா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். என் சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. இந்த புனிதமான தவக்கால நாட்களை நாங்கள் காண செய்ததற்காய் உமக்கு கோடி நன்றி ராஜா. சங்கீதம் 51வது அதிகாரம் 10வது வசனத்தில், தேவன் சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்ற வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களின் இருதயத்தை சுத்திகரிங்க ராஜா. எங்களுக்கு இருக்கும் மேட்டுமையான எண்ணங்கள், கோபம், பயம் மற்றும் எந்தெந்த காரியம் உம்மை விட்டு எங்களை பிரிக்கிறதோ தகப்பனே, அதை விட்டு நாங்கள் விலகி வர எங்களுக்கு பலத்தை கொடுங்க ராஜா. தகப்பனே, யோவேல் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லியிருக்கிறது தகப்பனே. இந்த வார்த்தையின்படி ராஜா, நாங்கள் செய்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. எங்களை இன்னும் ஒரு முறை மன்னிங்க சுவாமி. அப்பா, நாங்க தவறை உணர்ந்த மனுஷியா வந்திருக்கோம் ராஜா. அப்பா, இந்த தவ காலங்களில் சுவாமி சரியான நோக்கத்திற்காக உபவாசித்து ஜெபிக்கவும், விசுவாசத்தோடு ஜெபிக்கவும், எங்கள் அயலானை நேசிக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே. இசப்பா, இந்த 40 நாளில் தகப்பனே, நாங்கள் இன்னும் உம்மை கிட்டி சேர எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, எங்களுடைய சிந்தையை நீங்க புதுப்பிங்க தகப்பனே. நாங்கள் பேசும் வார்த்தைகளை நீரே காவல் காத்து கொள்ளுங்க தகப்பனே. உமக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தைகள் நாங்கள் பேசக்கூடாது ராஜா. நாங்கள் எப்படி நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க ராஜா. இந்த தவக்காலம் ஒரு பாரம்பரிய நாட்களாக நாங்கள் பயன்படுத்தாம, எங்கள் லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குற நாட்களாக நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. என் கூட ஜெபம் செய்கிற ஒவ்வொரு அண்ணாவையும், அக்காவையும், தோழியையும், தோழனையும், தகப்பனையும், தாயையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களுடைய தவக்காலம் ஒரு சரியான நோக்கத்தோட நடக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.